அன்பான 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களே, இன்று நாம் பார்க்கக்கூடியது மீள்பார்வை, அதாவது ரிவிஷன். புரியுதுங்களா? 4வது எண்ணில் இருக்கக்கூடிய பயிற்சி வினாக்கள், அது மட்டும் இல்லை, அதில் இருக்கக்கூடிய குறுவினா, சிறுவினா, நெடுவினா. புரியுதுங்களா? இதில் இந்த பயிற்சி வினாவில் பார்த்தீங்கன்னா, காவினம் கலனே சுருக்கினம் கலப்பை, இந்த தொடரில் கலன் உணர்த்தும் பொருள், கலன் என்ற சொல்லு உணர்த்தக்கூடிய பொருள் என்னன்னு கேட்குறான். போர்க்கருவியா, தச்சுக்கருவியா, இசைக்கருவியா, வேளாண் கருவியா? அப்போ அந்த கலன் அப்படின்றது யாழ், அந்த யாழினை அந்த ஔவையார் எடுத்துகிட்டு வராங்க, அதனால் அந்த இசைக்கருவியை குறிக்கிறது. புரியுதுங்களா? இப்போ இதெல்லாம் நம்ம நவம்பர் மாத தேர்வுக்கு இந்த எக்ஸசைஸ்லாம் வரும். புரியுதுங்களா? சுரதா நடத்திய கவிதை இதழ், அவர் என்ன இதழ் நடத்தினார்? இலக்கியமா, காவியமா, ஊர்வலமா, விண்மீனா? அப்படின்னா அவர் நடத்திய இதழ் காவியம் என்ற இதழ், அதாவது முழுக்க முழுக்க கவிதையால் எழுதப்பட்ட இதழ். புரியுதுங்களா? எல்லாமே கவிதைகள் தான் வந்திருக்கும், உரைநடையே அதில் இருக்காது. அதுபோல் விண்வேறு, விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு, இந்த தொடர் தரும் முழுமையான பொருள். வெண்மதி, செங்கதிர், முகில் ஒவ்வொன்றும் வேறு வேறுன்றான். அப்போ என்ன இது? விண்வெளியில் உள்ள வெண்மதி, செங்கதிர், முகில் அனைத்தும் வேறு வேறு அப்படின்றது இஎன்ஆ பகுதி தான் அதுக்கான ஆன்சர். புரியுதுங்களா? அதுபோல் பாருங்கள், சுவடியோடு பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. சுவடினா அந்த காலத்தில் எழுத்தாணியால் எழுதின இந்த சுவடிகள், இந்த முதல் லெசனில் நடத்தினோம், பண்டை கால கல்விக்கூடங்கள். அப்போ வசம்பா, மணத்தக்காளி சாறு, கடுக்காய், மாவிலை, அந்த சுவடியில் எழுதுவதற்கு எனக்கு எழுத்துக்கள்லாம் பளிச்சுன்னு தெரியறதுக்காக அந்த வசம்பா. அதே போல் அந்த ஓலைகள் வீணாகாமல் இருக்கிறதுக்காக இந்த இதெல்லாம் தடவுவாங்க. மாவிலைக்கறி, வசம்பு, மணத்தக்காளி சாறு. இதில் கடுக்காய் அப்படி சொல்கிறோம் இல்லையா, அது மட்டும்தான் தடவாத பொருள். நீங்கள் அதுக்கான ஆன்சர் கடுக்காய். சுவடியோடு பொருந்தாத ஒன்று. குழி மாற்று எந்த துறையோடு தொடர்புடைய சொல்? குழி மாற்றுனா என்ன அப்படின்னா பெருக்கல் வாய்ப்பாடு. இந்த பெருக்கல் வாய்ப்பாடு தான் நம்ம குழி மாற்றுன்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. அதுக்கு பேர் அப்போ எந்த துறை? இப்போ பெருக்கல் வாய்ப்பாடுனா இது இலக்கியமா, கணிதமா, புவியியலா, வேளாண்மையா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? எது? கணிதம். அப்போ கணக்கு தான் நமக்கு. அதே போல் ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் நம்ம வினாக்கள் எப்படி கேட்டிருப்பேன் அப்படி சொன்னால், இப்போ யார் ஆசிரியர், இந்த சிறுகதையினுடைய ஆசிரியர் யார் அப்படின்லாம், பாதுகாப்பாய் ஒரு பயணம். அதே போல் உங்களுக்கு அந்த இதில் வந்திருக்காது மேக்ஸிமம் புறநானூறு. இந்த புறநானூறு தமிழருடைய வாழ்வியல் கருவூலம் என்று சொன்னேன். அந்த கேள்வியை கூட நம்ம கேட்கலாம். அதே போல் இந்த பாருங்கள், இந்த திணை, புறநானூற்றில் வரக்கூடிய திணை என்ன? பாடான் திணை. இந்த பாடான் திணை கேட்கலாம். ஒருவருடைய புகழ், வலிமை, கொடை, அருள் போன்ற நல்லியல்பை சிறப்பித்து கூறுவது பாடான் திணையாகும். 2 மதிப்பெண்கள் இதுக்கு. அதுபோல் பரிசில் துறை, பரிசு வேண்டி வாயில்லை நிற்பது பரிசில் துறை. இதில் இருக்கக்கூடிய புணர்ச்சி விதி பாருங்கள், இலக்கண குறிப்பு பாருங்கள். வயங்கு மொழி அப்படின்னு சொல்கிறேன். வினைத்தொகை அது விளங்குகின்ற மொழி, அழகிய மொழி அப்படின்னு இல்லையா, அழகிய மொழிகளை சொல்லுவாங்க அப்படின்னு. அதே போல் அடையாத அப்படின்றது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம். அறிவும் புகழும் அங்கே வெளிப்படையாக உள்ளேயும் வெளியிலையும் வந்துருக்குது. அப்போ என்பது வெளிப்படையாக வந்ததுன்னா என் உண்மைன்னு சொல்லியிருக்கிறேன். சிறார், இது செய்யுள் இசை அலைப்படை அல்லது இசை நிறை அலைப்படை. புரியுதுங்களா? இதை பார்த்துங்க, இதெல்லாம் இலக்கண குறிப்பில் கண்டிப்பாக கேட்டிருப்பேன். புணர்ச்சி விதி இது ஒன்று தான், எத்திசை. புரியுதுங்களா? அந்த இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காசா தாப மிகும். இயல்பாகவும் விதியின் காரணமாகவும் அது நின்ற உயிருக்கு முன்னால் வருமொழியில் காசா தாபா வந்ததுன்னா அது மிகும் அப்படின்றான். இப்போ அந்த விதியை படிச்சுங்க, இது 2 மார்க்கு. புரியுதுங்களா? இந்த பகுதியில் யாரை அந்த அம்மா ஔவையார் பாடுறாங்க? அதியமான் நெடுமானஞ்சியை பாடுறாங்க. அந்த அதியமானிடம் நட்பு பாராட்டிய ஔவை அவருக்காக தூது சென்றவர், அரசவை புலவராக இருந்து அரும்பணியாற்றியவர்.
இவர் பாடியதாக அகநானூற்றில் 4, குறுந்தொகையிலே 15, நற்றினிலே 7, புறநானூற்றில் 33 என 59 பாடல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நூல்வெளி பகுதியை படிச்சிங்க. தொடர்ந்து இந்த பகுதியில் பாருங்கள், இடையீடு அப்படின்ற இதில் பாருங்கள். நான் கடைசிலேருந்து தான் வரேன். இந்த இடையீடில் யார் ஆசிரியர் அப்படின்றத அதை பார்த்துங்க. வேறு ஒன்றும் அந்த இதில் வந்து உள்ளே நான் அதிகமாக உள்ளே போகலை. அடுத்தது நம்ம சுரதா அவருடைய கவிதை இதில் வெற்றி பெற என்ற அந்த கவிதையின் உள்ள இதில் வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கும். இந்த கவிதை எந்த இதிலேருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது? துறைமுகம் என்ற அந்த கவிதை தொகுப்பிலிருந்து இந்த இதில் வெற்றி பெற என்ற அந்த தலைப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது. அது நினச்சிங்க. அதே போல் சுரதாவின் இயற்பெயர் என்ன? ராசகோபாலன். இதை நோட் பண்ணிங்க. இந்த மாதிரி நூல்வெளியிலேருந்து தான் நான் கேட்பேன். அந்த பெயரை பாரதிதாசன் மீது கொண்ட பற்று காரணமாக அவர் என்ன செஞ்சார்? சுப்புரத்தினதாசன் என்ற தன்னுடைய பாரதிதாசனுடைய பெயரை சுரதா என்று தன்னுடைய பெயராக மாற்றி அதாவது சுப்புரத்தினம்ன்றது பாரதிதாசனுடைய இயற்பெயர். இவர் அவருடைய தாசன், மாணவன், அதனால் சுப்புரத்தினதாசன் மாதினர். எப்படி பாரதிதாசன் பாரதியோடைய பட்டாளனாக இருந்தாலும் பாரதிதாசன் மாற்றிக்கொண்டனோ அதுபோல். இப்போ அடுத்தது பாருங்கள், காவியம் என்ற இதழை நடத்தியதோடு இலக்கியம், நான் முதல்ல சொன்னேன் அந்த காவியம் என்ற இது, இலக்கியம், விண்மின், ஊர்வலம் போன்ற இலக்கிய ஏடுகளையும் நடத்தியிருக்கிறார். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, அங்கே ஏடு இல்லை, இதழ் தான் கேட்டிருக்காங்க. அதே போல் தேன்மழை, துறைமுகம், மங்கையர்கரசி, அமுதும் தேனும் உள்ளிட்ட பல நூல்களை அவர் படைத்திருக்கிறாரு. அந்த நூல்கள் பெயரில் ஞாபகம் வச்சுங்க. தேன்மழை யார் எழுதுனதுன்னு கேட்கலாம். தமிழக அரசுடைய கலைமாமணி விருது, பாரதிதாசன் விருது, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய ராசராசன் விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றுள்ளார். ஓகேவா? இது இந்த மாதிரி இந்த இது வினாக்கள் வரும். அதே போல் மனப்பாட பகுதியில் உங்களுக்கு அந்த புறநானூறு அல்லது இந்த சுரதாவுடைய விண்வேறு விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும் செங்கதின் அந்த பகுதி வரலாம். இதில் ரெண்டையும் படிச்சுங்க. ஏதாவது ஒன்று அதில் வரலாம். தொடர்ந்து நீங்கள் பாருங்கள், நம்ம முதல் பாடத்தில் போகலாம். அந்த பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள், இந்த யார் ஆசிரியர்? உவே சாமிநாத ஐயர். எப்பொழுது இந்த கட்டுரை வந்தது அப்படி சொன்னால், அதாவது 1936 அவர் சொற்பொழிவாட்டினார். அந்த சொற்பொழிவுடைய தொகுப்பு தான் இங்கே வெளியாக இருக்குது. சுதேசமித்திரன் வார இதழில் வந்திருக்குது. அந்த சொற்பொழிவினுடைய இது தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தில் பள்ளிக்கூடங்கள் எப்படி இருந்தன? திண்ணை பள்ளிக்கூடங்களாக, அதாவது மரத்தினுடைய ஒரு ஊர் பொது இடத்துல ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்தின் கீழே ஒரு மேடை போல் அமைத்திருப்பாங்க. அந்த மேடை தான், அந்த திண்ணை தான் பள்ளிக்கூடங்களாக இயங்கியிருக்கிறது. இந்த பள்ளி என்ற சொல் யார் கொடுத்த கொடை அப்படின்னு சொன்னேன்? சமணர்கள் கொடுத்த கொடை. ஜைன மதத்தை சார்ந்தவர்கள் சமணர்கள். இந்த ஏடுகள் கையில் இந்த மாணவர்லாம் பாருங்கள் ஏடு வைத்திருக்காங்க. அந்த ஏடுகள் தான் வந்து அந்த காலத்தில் ஓலைச்சுவடிகள் தான் வந்து பள்ளிக்கூடம்லாங்கன்றது. அதாவது ஓலைச்சுவடிகளை வைத்து தான் நம்ம அந்த எழுதினா முதலாக எழுதி பார்த்தது மணலில் தன் ஆசிரியர் எழுதுவார், குரு எழுதுவார். அந்த ஆசிரியருக்கு பெயர் அப்படின்னா அந்த காலத்தில் உபாத்தியார் என்று சொல்லுவார்கள். ஏற்கனவே இதெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன், அதனால தான் வேகமாக நடத்துகிறேன். அதனால் அதே போல் நம்ம இந்த சொற்களை பார்த்துங்க. வித்யா ஆரம்பம் அப்படின்றான். வித்யா ஆரம்பம், வித்யானா கல்வின்னு அர்த்தம். சங்கர வித்யாலயா அப்படின்றாங்க இல்லையா, கல்விக்கூடம், சங்கர கல்விக்கூடம். அதான் அந்த வித்யா அப்படின்ற அந்த சமஸ்கிருத சொல்லு, வடமொழி சொல்லு. அதுதான் வித்யா ஆரம்பமும் கல்வியினுடைய தொடக்கம். வித்யாபியாசம் அப்படின்னா கல்வி பயிற்சி. இதுலேருந்து இந்த கேள்வி கேட்போம். வித்யாபியாசம்னா என்னது? அந்த மாதிரி ஒன்பதில் கேட்கலாம். உபாத்தியார்னா என்னது? ஆசிரியர். அக்ஷரபியாசம், அக்ஷரம் எழுதுறது, எழுத்து பயிற்சி. கீழ்வாய் இலக்கம், பின்னை எண்ணுகின்ற கீழ்த்தொகை. மேல்வாய் இலக்கம், பின்னை எண்ணுடைய மேல் தொகை. குழிமாற்று, பெருக்கல் வாய்ப்பு. முதல்ல நம்ம வந்தது ஒன்பதில். அதுபோல் சீதாள பத்திரம், இந்த தாழை மடலில், அதாவது ஓலைச்சுவடி பனை ஓலையிலே எழுதுவான், இல்லைன்னா தாழை மடலை அதை காய வச்சு அதுலேருந்து அதை எழுதுவாங்க. அதுபோல் நவத்வீபம்,
அதாவது வெஸ்ட் பெங்கால், நம்ம பெங்கால் இருக்குது இல்லையா, அந்த வங்காளம், அந்த வங்காளத்துலேருந்து இங்கே வந்து நமக்கு இங்கே வந்து படிச்சிருக்காங்க. அங்கேருந்த ஒரு ஊர், அது பேர் நவத்வீபம், வங்காளத்தில் உள்ள ஒரு ஊர். அதுபோல் வித்யா ஆரம்பம் எப்போ தொடங்குவாங்கன்னா 5ஆம் பிராயத்தில் அப்படி அதாவது வித்யாபியாசம் செய்யும் பொழுது, அதாவது கல்வி பயிற்சி செய்கின்ற பொழுது அதை வந்து தொடங்குவாங்க. அவனுக்கு கல்வி தொடக்கம் வித்யா ஆரம்பம், கல்வி பயிற்சி வித்யாபியாசம் இல்லையா அப்படின்னு சொன்னேன். பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் வைக்கும் காலம் ஒரு பெரிய விசேஷ நாளாக கொண்டாடப்பட்டதுன்னா, ஏட்டின் மீது என்னென்ன சார் மஞ்சள் பூசித்து பையனிடம் கொடுத்து வாசிக்க சொல்லுவார். உபாத்தியார் நெடுங்கணக்கை சொல்லுவாராம். அதே போல் மையாடல் விழா, இது கேட்பான், கேள்வி கூட இருக்குது 2 மார்க்ஸ்லாம். சுவடியில் உள்ள எழுத்துக்கள் செவ்வனே, அதாவது தெளிவாக தெரிவதற்காக சுவடியில் வசம்பு, மஞ்சள், மணத்தக்காளி சாறு அல்லது ஊமத்தை இலைச்சாறு, மாவிலைக்கறி, தர்ப்பைக்கறி முதலியவற்றை கூட்டி செய்த மையை நல்லா அது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி அந்த மையை அதில் தடவலாம். அந்த மை எழுத்துக்களை தெளிவாக, அதாவது விளக்கமாக காட்டுவதோடு கண்ணுக்கும் குளிர்ச்சியை தரும். இங்கே நம் மை தடவி புத்தகத்தை வாசிக்க தொடங்குவதனால் அந்த அக்ஷர பிரயாசத்தை, அந்த எழுத்து பயிற்சியை தொடங்கக்கூடிய விழாவை என்ன சொல்கிறான், மையாடல் விழா அப்படின்றான். இந்த ஒரு 2 மார்க்ஸில் கூட இந்த கேள்வி வரலாம். இதை வந்து நோட் பண்ணிங்க. அதுபோல் அந்த காலத்தில் மனன பயிற்சி தொடர்ந்து இருந்தது. இதெல்லாம் உங்களுக்கு 9ல் கேட்கப்படலாம். எழுத்தாணிகள் பாருங்கள், ஓலையில் எழுதுவதற்குரிய எழுத்தாணியில் பல பேதங்கள் உண்டு. எழுத்தாணியை ஊசி என்றும் கூறுவதுண்டு. அதில் 3 வகையாக சொல்கிறான். மடக்கு எழுத்தாணி, வார் எழுத்தாணி, குண்டு எழுத்தாணி. இதை நோட் பண்ணிங்க, 3 வகையாக. அதே போல் இங்கே பாருங்கள், நாராசம்னு கொடுத்துருக்கான் பாருங்கள். இந்த நாராசம் இரட்டை துளையுள்ள ஏடுகளில் ஒரு துளையில் செப்பு கம்பி அல்லது மூங்கில் குச்சியை செருகி கட்டுவார்கள் என்று. அதாவது ஓலைச்சுவடியில் ஒரு துளை தான் வச்சுருப்பான். சில நேரத்தில் 2 பக்கமும் இப்படி நேராக ஓப்பன் பண்ணுறதுக்கு, புத்தகத்தை இப்படி திருப்புறதுக்கும் நேராக மேலே திருப்புறதுக்கும், மேல் பக்கமாக திருப்புறோம் பாருங்கள், அந்த மாதிரி 2 பக்கமும் ஓல்ஸ் இருக்கும், துளையிட்டு இருப்பாங்க. அதுக்கு பேர் தான் நாராசம் என்று பேர். இதெல்லாம் இங்கேருந்து இது மாதிரி 1 வேர்டில் கேட்கப்பட்டிருக்கும். அதுமாதிரி ஓதல் பிரிவு அப்படின்றான். இந்த ஓதல் பிரிவு என்னென்னா, திருமணம் ஆன பிறகு கூட இல்லறம் நடத்தும் காலத்தில் கூட வேற்று நாட்டுக்கு பக்கத்து ஊர்களுக்கு சென்று, அதுதான் பக்கத்து ஊர் போனாலே வேற்று நாடுன்னுமா அந்த காலத்தில். கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறது, அதாவது சோழ நாடு, சேர நாடு, பாண்டிய நாடுன்னு தமிழ்நாட்டையே 3ஆக பிரித்து வச்சுருந்தான். அதிலே வேங்கி நாடு, அந்த நாடு, இந்த தொண்டை நாடு பிரித்து வச்சுருப்பான். அதனால் அந்த பகுதிகளுக்கு சென்னாலே அது வேற்று நாடுன்னும். அப்போ வேற்று நாட்டுக்கு சென்று அங்கே திருமணம் ஆன பிறகு கூட அவர்கள் கல்வி கற்றிருந்திருக்கால். காலம் முழுக்க அவர்கள் கல்வி தொடர்பான சிந்தனைகளில் பெரியவர்களை சந்தித்து, தன்னை விட படிப்பிலே அறிவிலும் மூத்தவர்களை சந்தித்து கல்வியை கற்றுக்கொண்டே இருந்தார். காலம் முழுக்க கற்றுக்கொண்டே இருந்தார்கள். அதைத்தான் அங்கே ஓதல் பிரிவு என்று சொல்லுகின்றார்கள். அதனால் இதோட இந்த இதெல்லாம் பார்த்துங்க. இந்த இயலில் இவ்வளோ தான் உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கும். புணர்ச்சி விதி, இலக்கண குறிப்பு, அந்த திணை படிச்சிங்க. அது 2 மார்க்ஸில் வரும். 1 வேர்டு இப்படி வரும். குறுவினா, சிறுவினா இதெல்லாம் வந்து படிச்சிங்க. வேறு ஒன்றும் அதிகப்படியாக கேட்கல, ஈஸியாக தான் கேட்டிருக்கேன். நன்றி மாணவர்களே.